காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் நான் மகாபெரியவர் வாயிலாக அன்பு தரும் ஆனந்த நிலை அப்படிங்கிறத பற்றி சிந்திக்க போகிறோம். அன்பு ரொம்ப வாழ்க்கைக்கு மிக தேவைப்படுகிற ஒன்று. அன்பில்லாதவர் அவர்களைப் போல இந்த உலகத்தில் மோசமானவர்கள் இருக்க முடியாது. திருவள்ளுவரில் இருந்து அவ்வை பாட்டியில இருந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரமத சான்றோர்கள், அது இஸ்லாம் மதத்தை சார்ந்த முகமது நபியாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவத்தை சார்ந்த இயேசுநாதராக இருந்தாலும் சரி, சமண தீர்த்தங்கரர்கள், பௌத்தத்தை சார்ந்த கௌதம புத்தர் அப்படின்னு இந்த உலக சான்றோர்கள் அவ்வளவு பேராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட, அவ்வளவு பேராலும் வழிமொழியப்பட்ட, அவ்வளவு பேராலும் வலியுறுத்தப்படுகிற ஒன்று அன்பு. அன்பு தான் வாழ்க்கைக்கு பிரதானமான தேவை. இந்த உலகத்தில் ஒரு கருத்து உண்டு, நாம் எதை கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். இன்றைக்கு கிடைக்கிற எல்லாமே என்றைக்கோ நாம் ஒருக்கு கொடுத்தது அப்படிங்கிறது தான் அசைக்க முடியாத கருத்து. நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. ஆக இந்த அன்பு ரொம்ப பிரதானமான ஒன்று. இந்த அன்பை பற்றி ஒரு பிரத்யேக கருத்தை பெரியவர் சொல்றார். இந்த அன்பை 3 விதமாக வகைப்படுத்துகிறார். ஒன்று மகான்கள், யோகியர்கள், ஞானியர்கள், அப்புறம் இந்த உலகத்திற்கென்று தொண்டு செய்கின்ற தொண்டர்கள், பரோபகாரியர்கள். இவர்கள் மேல அவர்களுடைய குணம் காரணமாக நமக்கு உண்டாகிற அன்பு. ஒரு சமூக சேவகர், அவர் நிறைய நலத்திட்டங்கள் தினந்தோறும் அன்னதானம் செய்கிறார். அப்புறம் யாருக்கு எந்த உதவின்னு போய் கேட்டாலும் அவர் செய்கிறார். அப்படின்னும் பொழுது அவர் மேலே நமக்கு ஒரு மரியாதை, ஒரு அன்பு உருவாகிறது. அதே போல் மகான்கள், அவர்களை நாம் வணங்கும் பொழுது அவர்கள் நமக்கு ஆசீர்வாதம் செய்கிறார்கள். யோகியர் அதே மாதிரி தான், ஞானியர் இப்படி தான். ஆக இவர்கள் மேல் உண்டாகிற அன்பு ஒரு வகை. அடுத்தது நம்ம சொந்தங்கள், பந்துக்கள், அப்புறம் நம்ம நட்பு வட்டம், சிநேகிதர்கள், அப்புறம் நமக்கு துணை செய்கின்ற மனிதர்கள், இவர்கள் மேலே நமக்கு உண்டாகிற அன்பு இன்னொரு வகை. மூன்றாவது ஒரு காரியம், ஒரு லாபம் கருதி வைப்பது. அது நம்ம எஜமானர் மேலே, அப்புறம் நம்ம ஒரு கடைக்கு போய் சாமான் வாங்குகிறோம், அந்த கடைக்காரர் மேலே, வியாபாரி மேலே நாம் வைக்கிற அன்பு. அப்படி நாம் அன்பு வைத்தால்தான் அவர் நமக்கு சரியாக படியளப்பார். ஆக ஒன்றை எதிர்பார்த்து வைக்கின்ற ஒரு அன்பு. இப்படி இந்த அன்பை 3 வகைப்படுத்துகிறார். இப்படித்தானே உண்மையிலேயே நாம் இருக்கோம். நம்ம அன்பும் இந்த 3 வகைக்குள்ளதான அடங்குகிறது. இதை கடந்திருக்கா? யாராக இருந்தாலும், எவராக இருந்தாலும் நான் ஒன்று போல் அவர்களை பார்க்கிறேன். அவர்கள் அவ்வளவு பேர் மீதும் நான் அன்பு வைத்திருக்கிறேன். குறிப்பாக என்னை வெறுக்கின்ற என்னுடைய எதிரியின் மேல் கூட நான் பேரன்பு வைத்திருக்கிறேன். நான் அவனை வெறுப்பதில்லை அப்படின்னு சொல்ல நம்மால முடியுமா? அப்படி சொன்னால் அது நடிப்பு இல்லையா? நம்மேல் யார் அன்பு வைத்திருக்கிறார்களோ பதிலுக்கு அவர்கள் மேலே வைக்க பார்க்குறோம். அப்புறம் காரணம் கருதி வைக்கிறோம், காரியம் கருதி வைக்கிறோம். இப்படித்தானே நம்ம அன்பு இருக்குது. அதைத்தான் சொல்கிறார், அன்பு இந்த 3 வகை சார்ந்ததாக இருக்கிறது. இந்த 3மே உண்மையானதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்கிறார். இப்போ இந்த மாதிரி அன்பு வைக்கிறோமே, அப்படி அன்பு வைக்கும் பொழுது அதில் நமக்கு ஒரு ஏமாற்றம் ஏற்பட்டால் அந்த அன்பு போய்விடும். இப்போ ஒரு ஞானி மேலே நாம் அன்பு வைக்கிறோம். அந்த ஞானியை பற்றி நாம் தப்பாக கேள்விப்படும் பொழுது, சேச்சா இந்த ஆள் என்ன இவ்வளோ மோசமானவனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரியாதை அவர் மேல் போய்விடும் பொழுது அன்பும் சேர்ந்து போய்விடுகிறது. அதே போல் உறவினர்கள், நண்பர்கள், அவர்கள் நாம் எதிர்பார்த்ததை மறுக்கும் பொழுது, செய்யாத போது நமக்கு அவர்கள் மேல் அன்பு போய்விடுகிறது. அதே மாதிரி தான் எஜமானர் மீது, வியாபாரி மீது நாம் நம்ம நினைத்தது அவர்கள்கிட்ட இருந்து நாம் ஒன்றை எதிர்பார்க்கிறோம், அது கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் மேலான அன்பு போய்விடுகிறது. அதனால தான் அவர் சொல்கிறார், ஒரு ஏமாற்றம் ஏற்பட்டால் இந்த அன்பு போய்விடுகிறது. நன்கு பழகியவர்கள் விலகினாலோ, வெளியூர் போனாலோ சில நாள் வருத்தம் உண்டாகிறது, அப்புறம் சரியாகி விடுகிறது.
காரண காரியத்தோடு அன்பு ஏற்படவே கூடாது. அன்பு அப்படிங்கிறது எப்படி ஒரு தடாகத்தில் ஊற்று இருந்த அந்த ஊற்று நீர் பெருகி தடாகம் எப்பொழுதும் வழிந்து கொண்டிருக்கிறதோ, அந்த தடாகத்திலிருந்து எவ்வளவு தண்ணீர் எடுத்தாலும் அந்த ஊற்று பெருகி பெருகி அந்த தடாகம் எப்படி நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறதோ, அதுபோல நமக்குள்ளே மாசற்ற அன்பு எல்லார் மேலேயும், மனிதர்கள் மேல் மட்டுமல்ல, நம்மை சார்ந்தவர்கள் மேல் மட்டும் அல்ல, செடிகொடிகள் மேல், உயிரினங்கள் மேல், அதாவது நம்ம மேலே ஒரு ஈ அமர்ந்து விட்டு போகிறது, அந்த ஈயின் மேல் ஒரு கொசு கடிக்க வருகிறது, அந்த கொசுவின் மேல் கூட நாம் அன்பு காட்டக்கூடிய அளவிற்கு மிக உயர்ந்தவர்களாக, பரந்த மனம் கொண்டவர்களாக, எதிர்பார்ப்பு இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். இப்படி ஒரு கருத்தை சொல்லும் பொழுது சிலருக்கு சிரிக்க தோன்றும். இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் நடைமுறை சாத்தியமே இல்லையே. ஒரு கொசு கடிக்க வரும் பொழுது அது பாட்டு வரும், கடிக்கும், ரத்தத்தை உறிஞ்சும், மலேரியாவை கொடுத்துட்டு போகும். நாம் அதை விரும்ப முடியுமா? என்ன பேச்சு இது? ஒரு புலி என்ன அடிக்க வரும், என் மாமிசத்தை கடித்து சாப்பிட்டு பசியார விரும்பும். நான் அதுக்கிட்ட ஐயாவா எடுத்துக்கோ அப்படின்னு கையை நீட்டுவேனா? என் உடம்பை எடுத்துக்கோன்னு சொல்லுவேனா? அதை பார்த்தா எனக்கு கோபம் தானே வரும், எச்சரிக்கை தானே வரும், பயம்தானே வரும். எப்படி அன்பு வரும் என்று இந்த இடத்திலெல்லாம் நாம் நம் அறிவின் துணை கொண்டு பல கேள்விகள் கேட்போம். எத்தனை கேள்வி கேட்டாலும் சரி, எப்படி கேட்டாலும் சரி, பெரியவர் ஒரு பதில் தான் சொல்றார். காரண காரியத்தோடு அன்பு ஏற்படவே கூடாது, காரண காரியமின்றி ஏற்பட வேண்டும், அதுதான் உண்மையான அன்பு. சரி, அப்படி யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு சொன்னா அதற்கு அவர் உதாரணம் சொல்றார். கடவுள் இருக்கிறார், கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னா நாம் சுவாசிக்க காத்து இருக்குமா? நாம் சாப்பிட இந்த மண்ணில் உணவு விளையுமா? நாம் குடிப்பதற்கு, தாகம் தீர்ப்பதற்கு தண்ணீரை மழை மேகம் தருமா? இந்த மண்ணில் நடந்து திரிவதற்கு நம் உடம்புல சக்தி இருக்குமா? நம்ம எத்தனை அழகா படைச்சிருக்கார். நம்ம கை விரல்கள் ஒரு மிகப்பெரிய எந்திரம் இல்லையா? ஒட்டுமொத்த உடம்பை தாங்குகிற இந்த கால்கள் எத்தனை பெரிய அதிசயம். ஒரு சின்ன கோலி குண்டு சைஸில் இருக்கக்கூடிய கண்ணால எவ்வளவு பெரிய உலகத்தை பார்க்குறோம். 2 துவாரங்கள் தலையில், அதை காது என்கிற சொல்லுகிறோம். அது எல்லா விதமான சக்தியையும் கேட்கிறதே. இந்த வாயில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன துண்டு பகுதி நாக்கு, அதில் எத்தனை ருசி நரம்புகள். நாம் எப்பேற்பட்ட ஒரு பெரிய சிருஷ்டி. இந்த சிருஷ்டிக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சிருஷ்டிகர்த்தா யார்? அவன் மட்டும் கருணை இல்லாமல் நம்மை படைத்து விட்டிருந்தால், நாக்கு இல்லாத ஒரு மனிதன், காது இல்லாத ஒரு மனிதன், கண் இல்லாத ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லி நம்மளை குறையோட ஊனத்தோட படைத்திருந்தால் நம்ம கதி என்ன? ஆக அன்பு அப்படின்னு சொன்னா அன்பினுடைய மறு வடிவமாக இருக்கக்கூடியவன் இறைவன். அதனால தான் ஒரு சொலவடை அன்பே சிவம் அப்படின்னு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். அவர் நமக்கு எல்லாம் கிடைக்க செய்கிறார், இதற்கு பரமன் அன்பு என பெயர். அப்படிப்பட்ட அந்த அன்பு இருக்கிறதே இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தரால் வைக்க முடியுமான்னு கேட்டதுக்கு தான் நான் கடவுளை சொன்னேன். அதை உதாரணமாக கொண்டு அந்த அன்பை நாம் எல்லார் மேலேயும் வைக்க வேண்டாம், பாரபட்சம் இல்லாமல் ஒருவர் மேலாவது வைக்கணும். அந்த ஒருவர் தான் குரு. அவர் மேலே நாம் அந்த அன்பை வச்சுட்டோன்னு சொன்னால் காலத்தினாலே பழக்கமாகி நாம் எல்லார் மேலும் வைப்பதற்கும் தயாராகி விடுவோம். எதிர்பார்ப்புங்கிறதே இருக்காது. எனக்கு எது நடந்தாலும் சரி, நான் எல்லோரிடத்திலும் அன்பாக இருப்பேன். ஒரு புலி அடிக்க வருகிறதுன்னு சொன்னால் அது தனக்கான உணவை தேடி வருகிறது, அதுக்கு அவ்வளவுதான் தெரியும், அது மேலே கோபிப்பதில் அர்த்தம் இல்லை. ஒன்றையனை நான் தற்காத்து கொள்ள வேண்டும், இல்லைன்னா அதுக்கு உணவை கொடுத்து அன்பு காட்ட வேண்டும். ஒரு கொசு கடிக்க வருகிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்னோட உடம்புல இருக்கிற ரத்தம் தான் உணவாக இருக்குது, அதனால அது வருகிறது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அதை நான் வெறுக்கக்கூடாது. இப்படி என்னுடைய புத்தி மாறும், என்னுடைய நோக்கு மாறும், என்னுடைய பேச்சு மாறும், எனக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு மாறாது. நான் அன்பானவன் ஆவேன், அன்பே வடிவானவனாக நான் ஆவேன். அதனால எனக்கு யாதொரு பாவமும் நேராது. அன்பற்று போகும் பொழுதுதான் நாம் பல காரியங்கள் செய்கிறோம், நமக்கு சிக்கல் உண்டாகிறது, நம் கணக்கில் பாவம் சேருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அன்பை 3 வகைப்படுத்தி மேலான அன்பு யாரிடம் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லி அந்த அன்பு கொண்டவர்களாக நாம் ஒரு குருவிடம் நம் மனதை வைத்து அதற்கு பிறகு எல்லோரிடமும் என்று நாம் அதை விஸ்தரிக்க வேண்டும் அப்படின்னு பெரியவர் சொன்ன இந்த கருத்து
நமக்கெல்லாம் ரொம்ப இதமானதல்லவா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.